ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஃப்ட் ஷாப். என்னடா சூட் கேஸோட சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சூட் கேஸ் தான் இன்றைக்கி ப்ராடக்ட்டு. இது ஆக்சுவலாக சூட் கேஸ் இல்லைங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்கான கிஃப்ட் பாக்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு அழகான யூனிக்கான கிஃப்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏதாவது யூனிக்கான கிஃப்ட் கொடுக்கணும், எல்லோரும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி கிஃப்ட் கொடுக்குறோன்னு நினைக்கிறவங்க, வெட்டிங்க்கு வந்து அதை யூனிக்காக நம்ம செய்யணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு எதாவது பண்ணணுன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா அழகான லேமினேட் ஒர்க்கில் மேலே பீகாக் இருக்குது. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மினியேச்சர் பீகாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு அழகான கோல்டன் கலர் ஹேண்டில் வந்துடுது, அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஆச்சரியம், அதே பீகாக் வந்து மேலே என்கிரேவ் ஆகிருக்கு. இதில் கீழே பாருங்களேன், 4 பாட்டில்ஸு ஒரு சாட்டின் கிளாத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினல் கிளாஸ் பாட்டிலுங்க. அதோட லிட்லேயும் அந்த பீகாக் என்கிரேவ் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இல்லை நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி இதில் கிஃப்ட் பாக்ஸில் இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணி இதை வச்சு க்ளோஸ் பண்ணி இதை கிஃப்ட் ரேப் கூட பண்ண வேண்டியதில்லை. இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து இதை வந்து இந்த மாதிரி பாட்டிலாக வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா வெறும் பாக்ஸ் ஆயிரும். இந்த பாக்ஸை வந்து இதை நம்ம வீட்டுக்கு கூட கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை மட்டும் அழகாக உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லிமிடெட் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. ரொம்ப யூனிக்காக இருக்கும், எங்கேயுமே கிடைக்காது. அந்த கடையில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.